இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். இந்த ஆர்ப்பாட்டம் உண்மையிலேயே திருமாவளவன் உளபூர்வமாக நடத்தினாரா? உண்மையிலேயே திருமாவளவன் எதற்காக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரோ அதில் உறுதியாக இருக்கிறாரா? அல்லது இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துவது திமுக நடத்துகின்ற நாடகமா என்பதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம். கடந்த 2021ஆம் ஆண்டு வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த பொழுது வன்னியர்களுக்கான அந்த உள் ஒதுக்கீட்டுக்கு எதிராக கொக்கரித்த இதே திருமாவளவன் தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதன் மூலம் அனைத்து ஜாதிகளுக்கும் அந்தந்த ஜாதிகளின் எண்ணிக்கை அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கோரிக்கை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்காக அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். பல போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மதுரையில் தொடங்கி கோவை இன்னும் பல மாவட்டங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பல கருத்தரங்கங்களை முன்னின்று நடத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து அது சம்பந்தமாக விளக்கமாக எடுத்துரைத்தார். ஆனால் இன்று வரை தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தவில்லை. மாறாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டார்கள். அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு, ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது வேறு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எந்தெந்த ஜாதிகள் பொருளாதாரத்திலே எந்த அளவில் இருக்கிறார்கள், பொருளாதாரத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கிறார்களா, தாழ்ந்த நிலையில் இருக்கிறார்களா, பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறார்களா என்பதை பற்றி 20 காரணங்களை வைத்து ஆய்வு செய்வது. அதை கூட நடத்த மறுத்துவிட்ட தமிழக திமுக அரசு அதையும் மத்திய அரசின் மீது பழி போட்டது. அதற்கு ஒத்து ஊதியவர் இதே திருமாவளவன். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக பேசியவர் இதே திருமாவளவன். ஆனால் இப்பொழுது வள்ளுவர் கோட்டத்திலே போய் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசியிருக்கிறார். ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்த வேண்டும். பட்டியல் சமூகம் எத்தனை சதவீதம் இருக்கிறதோ அத்தனை சதவீதம் அவர்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தி கல்வி வேலைவாய்ப்பிலே அவர்களுக்கு உண்டான உரிமையை தர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திலே அவர் பேசியிருக்கிறார். இதை வரவேற்கிறோம். இப்பொழுதுதான் திருமாவளவன் பேசுகிறார். பல ஆண்டுகளாக இதை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதற்காக போராடி கொண்டே இருக்கிறார். அவருக்கு அடுத்து அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் வாய் திறக்காத திருமாவளவன் இப்பொழுது மட்டும் திடீரென்று வள்ளுவர் கோட்டத்திலே ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தி இருக்கிறார் என்ற சந்தேகம் எழுவது ஒரு இயற்கையான விதிதான். ஏன் இந்த சந்தேகம் நமக்கு வருகிறது என்று கேட்டால், அதாவது இவர் மத்திய அரசில் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது திருமாவளவன் அவர்கள் இந்தியாவெங்கும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும், இந்தியாவெங்கும் மது இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்திலே பேசினார். அதற்கு பதில் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மது விலக்கை அமுல்படுத்துகின்ற முழு பொறுப்பும் மாநில அரசுக்கு இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டிலே முதலில் மது விலக்கை அமுல்படுத்த சொல்லி உங்கள் கூட்டணியிலே இருக்கின்ற திமுக அரசிடம் கோரிக்கை வைத்து மதுவை தமிழ்நாட்டிலே ஒழியுங்கள். அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மாநில அரசுகள் சட்டம் போட்டால் பூரண மது விலக்கு உடனே வந்துவிடும். அதை கூட தெரியாமல், இந்த உண்மை கூட தெரியாமல் மாநிலத்திற்கு இருக்கின்ற அதிகாரத்தை கொண்டு வந்து மத்திய அரசை பயன்படுத்த சொல்லி கேட்பது எந்த அளவிற்கு நீங்கள் மத்திய மாநில அரசின் உரிமைகளை தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது புரியாத நிலைமையிலே இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லி இருக்கிறார். அப்படி மதுவிலக்கை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த வேண்டும். அமல்படுத்துகின்ற முழு உரிமையும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. ஆனால் இன்றைய திமுக அரசுக்கு எதிராக எந்த கோரிக்கையும் எழுப்பாத திருமாவளவன் பாராளுமன்றத்திலே போய் இந்த கோரிக்கையை எழுப்பினார். இன்னும் சொல்ல போனால் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையில்
மது ஒழிப்பு போராளியாக இருந்த சமுதாய போராளி சசி பெருமாள் மரணமடைந்த பொழுது இதே திருமாவளவன், வைகோ, ஜவாஹிருல்லா போன்றவர்களெல்லாம் சேலம் மாவட்டத்தில் சேலத்தில் வந்து நின்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காண்பித்தார்கள். மதுவை ஒழிக்க அவர்கள் பிறந்ததை போலவே அன்றைக்கு நாடகமாடினார்கள், நடித்தார்கள். சசி பெருமாள் மரணத்திற்கு பிறகு அந்த மது ஒழிப்பு போராட்டத்தை இவர்கள் காற்றிலே பறக்க விட்டு விட்டார்கள். அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மது ஒழிப்பை பற்றி திருமாவளவன் பேசுவதே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் வன்னியருடைய 10.5% உள் ஒதுக்கீட்டுக்காகவும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வெகு விரைவில் நடத்தப் போகிறோம், அந்த போராட்டத்தை நானே தலைமை தாங்கி நடத்துவேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் பல்வேறு ஊடகங்களில் வன்னியர்களுக்கு எதிராக கொக்கரித்தார்கள், வன்னியர்களுக்கு எதிராக கொந்தளித்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக ஊடகங்களிலே பலர் வந்து தாறுமாறான விமர்சனத்தை வைத்தார்கள். டாக்டர் ஐயாவை பற்றி CN ராமமூர்த்தி என்கின்ற ஒரு இழி பிறவி வன்னியர் என்று சொல்லிக் கொண்டு மிகவும் கேவலமாக நடந்து கொண்டிருந்தார் அந்த CN ராமமூர்த்தி. டாக்டர் ஐயாவின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை எல்லாம் கூறினார். இதை போல ஊடகங்களிலே வந்து பலர் பேசினார்கள், டாக்டர் ஐயாவிற்கு எதிராக பேசினார்கள். அதன் உச்சகட்டமாகத்தான் இப்பொழுது திருமாவளவன் பட்டியல் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும், ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கிறார். சரி, அவர் கேட்டதை உள்ளபூர்வமாக நாம் வரவேற்கிறோம். இந்த கருத்தில் திருமாவளவன் உறுதியாக இருப்பாரா? இதற்காக முதலமைச்சரை சந்திப்பாரா? முதலமைச்சரிடம் மாநில அரசின் கல்வி வேலை வாய்ப்பில் பட்டியல் சமூகத்திற்கு, தலித் சமூகத்திற்கு, பறையர் சமூகம் உள்ளிட்ட, அருந்ததியர் சமூகம் உள்ளிட்ட, தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் உள்ளிட்ட இன்னும் அந்த பட்டியல் சமூகத்தில் எத்தனை சமூகங்கள் வருகிறதோ அவர்களுக்கெல்லாம் அந்த சமூகத்தின் விகிதாச்சார முறைப்படி அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று முதலமைச்சரை வலியுறுத்துவாரா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலே பேசுவார்களா? சட்டமன்றத்திலே பேசி மாநில அரசின் கருத்து என்ன என்பதை மக்களுக்கு அறிவிப்பார்களா? அல்லது அது சம்பந்தமாக முதலமைச்சர் அறிவிப்பாரா? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கோரிக்கை எழுப்பினால், நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால், திமுகவை சார்ந்தவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் உடனே என்ன சொல்கிறார்கள்? பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறது, இவர்கள் ஏன் வீதியிலே நின்று பேசுகிறார்கள்? இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்யலாம் அல்லவா என்று கேட்கிறார்கள். அதே கேள்வி இப்பொழுது நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனை பார்த்து கேட்கிறோம். நீங்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறீர்கள், திமுக கூட்டணியிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீர்கள், திமுக கூட்டணியிலே 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறீர்கள், இன்னும் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை எல்லாம் பெற்றிருக்கிறீர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பட்டியலின சமூகத்திற்கு ஜாதிவாரி மக்கள் தொகையின் அடிப்படையில் அவருடைய இட ஒதுக்கீடு உச்சவரம்பை அதிகரிக்க வேண்டும் என்று ஸ்டாலினிடம் கேட்டு கோரிக்கை வைத்து நீங்கள் அதை சர்வ சாதாரணமாக நிறைவேற்றி இருக்கலாமே. பட்டியலின சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை நீங்கள் வென்றிருக்கலாமே. அதை விடுத்துவிட்டு வள்ளுவர் கோட்டத்திலே நின்று கொண்டு நீங்கள் முழக்கமிடுவதன் காரணம் என்ன? இது நாடகமா, நடிப்பா, அல்லது உண்மையா என்ற கேள்வி எழத்தானே செய்யும். இதுதானே தமிழக மக்களுக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் அந்த கேள்விதானே வருகிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கோரிக்கை விடுத்த பொழுதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாக எந்த இடங்களிலும் திருமாவளவன் பேசவில்லையே. இப்படி திருமாவளவன் பேசாமல் இருந்துவிட்டு திடீரென வந்து நாணோதயம் ஏற்பட்டதை போல, போதி மரத்தின் அடியிலே புத்தனுக்கு நாணோதயம் ஏற்பட்டதை போல திடீரென்று ஒரு நாணோதயம் வந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே வந்து ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு திருமாவளவன் முழக்கமிடுவதன் பின்னணி என்ன? அவனுடைய உண்மை நிலவரம் என்ன? இது திமுக நடத்துகின்ற நாடகமா, அல்லது உண்மையிலேயே சமூக நீதியின் மீது திடீரென்று திருமாவளவனுக்கு பற்று வந்து விட்டதா, அல்லது தமிழ்நாட்டிலே சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று இவருக்கு திடீரென்று ஆர்வம் வந்து விட்டதா, அல்லது உண்மையிலேயே பட்டியல் சமூகத்திற்கு அவருடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், இடஒதுக்கீடு உச்சவரம்பு அதிகப்படுத்த வேண்டும் என்று உண்மையிலேயே உள்ளபூர்வமாகத்தான் திருமாவளவன்
இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு பேசினாரா? அதற்காக இனி அவர் தொடர் போராட்டங்களை கையில் எடுத்து போராடுவாரா? அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% இடஒதுக்கீட்டுக்கு போராடுவதற்கு எதிரான ஒரு போராட்டமாக இதை இவர்கள் நடத்துவார்களா என்ற கேள்வியும் சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே திருமாவளவனுக்கு அப்படி ஒரு அக்கறை இருக்குமானால் பட்டியல் சமூகத்தின் இடஒதுக்கீட்டை பெற வேண்டும், அவர்களுக்கான முழு சமூக நீதியை பெற வேண்டும் என்று திருமாவளவன் போராடினால் நிச்சயமாக அதை வாழ்த்துகின்ற இடத்திலே தான் நாம் இருப்போமே தவிர, திருமாவளவனை போல காழ்ப்புணர்ச்சியுடன் வன்னியர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீட்டை எதிர்த்ததை போல நாம் என்றைக்கும் எதிர்க்க மாட்டோம். அந்த காரியத்தை டாக்டர் ஐயா செய்யவும் அனுமதிக்க மாட்டார். அந்தந்த சமூகத்திற்கு அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா என்றைக்கும் உறுதியாக இருக்கிறார். அதை போல திருமாவளவன் உறுதியாக இருப்பாரா? அல்லது உதிரியாக நின்று ஏதோ 1-2 நாள் கூப்பாடு போட்டுவிட்டு திமுகவுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக வன்னியருடைய இடஒதுக்கீட்டு மக்கள் மத்தியிலே சென்று சேர்ந்து விடக்கூடாது, வன்னிய சமூகத்திடம் 10.5% இடஒதுக்கீடு, வன்னியர் இடஒதுக்கீட்டை பற்றி விரிவாக எடுத்துரையுங்கள், அதற்காக பொதுக்கூட்டங்கள் நடத்துங்கள் என்று டாக்டர் ஐயா வன்னியர் சங்க கூட்டத்திலே அறிவித்ததற்கு எதிர்வினையாக இதை செய்கிறார்களா என்பதற்கு காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் திருமாவளவன் உளபூர்வமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரா அல்லது இது திமுக நடத்திய நாடகமா என்ற உண்மை வெகு விரைவில் வெளிவரும். அதுவரை பொறுத்திருப்போம் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.